ஃபேக், ரூட், அப்புறம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இன்னும் நிறையா சொல்லுவாங்க. லைக் அவங்களுக்கு பேசவே தெரியாது, எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி அடைச்சி தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. சிரிக்கக்கூட மாட்டாங்கப்பா, என்னன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப ரூடான கேரக்டர். அவங்க இவங்ககிட்ட பேசவே கூடாது, ரொம்ப ரொம்ப டாக்ஸிக். அப்போல்லாம் வந்துட்டு நம்ம மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே எல்லாருமே ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்டல் அப்படின்றது வந்துட்டு இப்போன்னு இல்லை, நம்ம சின்ன வயசுலேருந்தே கண்டிப்பாக அந்த ஒரு கேரக்டர் இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது என்ன ஸ்டோரி, லைக் அவங்களோட சைட் ஆஃப் ஸ்டோரி என்ன, இல்லை என்ன ஃபேக்ட், ரியல் ஃபேக்ட் அப்படின்றது சொல்லிட்டு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் என்ன நினைப்போம்னா, நம்ம எதுவுமே தெரியாமல் கம்ப்ளீட்லி ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணுறது. இல்லை இது ரூட் தான், டாக்ஸிக்னா டாக்ஸிக் தான், ஐயோ அவங்ககிட்ட பேசவே கூடாது, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ப்பா, ஏதாவது போட்டு கொடுத்துருவாங்க போயிட்டு யார்ட்டையோ, அது மேனேஜர் கிட்டேயோ. ஸோ அந்த மாதிரிலாம் ஆஃபீஸில் பேசுறது. காலேஜ் ஸ்கூலில் வந்துட்டு டீச்சர்ஸ் கிட்டே சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்து டார்கெட் பண்ணி பேசுறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஆள், பொண்ணுங்களை கேரக்டர்லெஸ்ஸாக பேசுறது, பசங்களை கேரக்டர்லெஸ்ஸாக பேசுறது. ஸோ அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றுனோன்னா தப்பாக அசியூம் பண்ணிக்கிறது. இவன் இப்படி தான், ஸோ வந்துட்டா பொண்ணு கூட சுற்றுனாலையா வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி. ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசுனா ஓகே பாய் ஃப்ரெண்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு. யாருங்க நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு சீரியஸ்லி? லைக் அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, ஒரு ஃபேக்ட்டுமே தெரியாது, அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி என்ன நம்ம கேட்டிருக்க மாட்டோம், அவங்க கூட நம்ம க்ளோஸாக கூட இருந்திருக்க மாட்டோம். என்ன போகிறப்ப பார்த்து சிரிச்சிருப்போம், இல்லை மேபி அவங்க கூட வாக் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா? ஸோ வந்துட்டு யாருக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது சீரியஸ்லி. அப்படி கேட்டிங்கன்னா உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. லைக் வந்துட்டு நீங்கள் இப்படி தான் அப்படின்றது வந்துட்டு உங்களோட செல்ஃப் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ செல்ஃப் ஜட்ஜ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ஆனால் அடுத்த ஒரு பர்சனை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்லலை, ஜென்ரலாகவே சைக்காலஜி சொல்லுது. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துரு இல்லையா? ஸோ யாஸ், ஜட்ஜ்மெண்டல். அதுக்கு முன்னாடி கிட்ட பில்லோ தாட்ஸ், நான் உங்கள் ஆதித்யா. ஸோ என்னன்னா, அந்த பீயிங் ஜட்ஜ்மெண்டல் அப்படின்ற வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து நம்ம பிறந்து கொஞ்சம் வருஷம் நமக்கு லைக் நம்ம கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் எல்லாமே திங்ஸ் எல்லாம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறோம், ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட தூக்குறப்போ கூட ஸோ குழந்தைங்க அந்த மாதிரி மை காட் டேஞ்சரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிரெயின் அலார்மிங் சிஸ்டம். ஸோ இது வந்துட்டு நம்ம குறை சொல்ல முடியாது, ஜட்ஜ்மெண்டல் அப்படின்ற வந்துட்டு நம்ம கூடயே பிறந்த ஒரு விஷயம் தான். அது ஏன்னா வந்துட்டு லைக் ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங் மாதிரி தான். ஸோ நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி மாறிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த சர்வைவல் இன்ஸ்டிங் எப்படி இருக்குன்னா, இப்போ டேஞ்சரஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பிரெயினில் அலார்ம் சிஸ்டம் வந்துட்டு இது டேஞ்சரஸ், ஸோ வந்துட்டு நம்ம சேஃபாக இருந்துக்கணும், ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும் அவங்க கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி அதோட அலார்ம் சிஸ்டம் கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஆரம்பிக்குது ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம நாளடைவில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா யாரையாவது பார்த்து நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கிறது, இவங்க அப்படி அவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலேஜில் பார்த்தா ரொம்பவே நல்லா தெரியும், விவரன்றது கண்டிப்பாக தெரியும். 12th மேலேயே எல்லாத்துக்கும் இப்போ இருக்க பசங்களுக்குலாம் நல்லாவே தெரியுது இல்லையா? ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போய் வந்துட்டு இவங்க அப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் காசிப் பேசுறது. ஸோ அது கூடமே கைண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்டல் தான். பட் ஆனால் அது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்துட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறனால அவங்க அப்படி ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டோன்னா அதுவும் கிடையாது. பிகாஸ் ஃபேக்கு அப்படின்ற வந்துட்டு நீங்களாக உங்களுக்குள்ளே வந்துட்டு மனசுக்குள்ளே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். ஸோ ஏன் நம்ம அப்படி ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்ற காரணம் வந்துட்டு யாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது, இன்னி நாள் வரைக்கும் எனக்குமே தெரியாது. இந்த டாபிக் சர்ச் பண்ணும் போது எனக்கே தெரியும். ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் என்ன, ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம வந்துட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றத வந்துட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்டல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின் காஸ் வந்துட்டு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். ஸோ நம்ம ஹியூமன்ஸாகவே இந்த பூமியில் உருவாக்கப்பட்டதுலேருந்து என்ன இருக்குதுன்னா சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். ஒவ்வொரு தடவையும் அது ஒவ்வொரு ஏஜஸ் வரப்பவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளை எப்படி வந்துட்டு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும், எப்படி வந்துட்டு அந்த ப்ரெடேட்டர்ஸ் கிட்ட நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான் இன்ன வரைக்குமே இருக்கும். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஐசிஏஜ் அந்த டைமில் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் கிட்ட இருந்து சர்வே பண்ணுறதுக்காக ஹியூமன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்டல் தான். அந்த அனிமல் வருதுன்னா ஐயோ போச்சு, அது மேலே தாக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆரம்பித்த ஜட்ஜ்மெண்டல் தான் இந்த மாடர்ன் கண்டெம்பரரி வார்லையும் வேறு விதமாக வந்துட்டு வந்து நிற்குது. ஸோ அப்போ அனிமலை ஜட்ஜ் பண்ணவங்க இப்போ நம்ம ஹியூமன்ஸையும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். மோரோவர் என்னன்னா, முக்கால்வாசி பேர் நம்ம பார்க்குற விஷயம் வந்துட்டு வெறும் 10% மட்டும்தான் இருக்கும். ஆனால் பார்க்காத விஷயம் 100% இருக்கும். அந்த ஃபேக்டரை நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனாலும் வந்துட்டு நம்மளே ஒரு அசம்ஷன் பண்ணிட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிறது. ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்துட்டு எப்படின்னா, இதுவும் உங்கள் பிரெயினில் இருக்க ஒரு விஷயம் தான், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான். ஸோ எப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு ஆர்கண்டான கேரக்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு லேசியான பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்களே வந்துட்டு ஏதாவது உங்ககிட்ட ஒரு ஃபால்ட் இருக்கலாம். அந்த ஃபால்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் இது பண்ணாமல் மித்தவங்க மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்க அரகண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது.
ஸோ நீங்கள் அரகண்டாக இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, இதுவுமே சைக்காலஜி தான் சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சமயம் கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ என்னென்னா உங்கள்கிட்ட இருக்க ஃபால்ட்டை வந்துட்டு காப்பாற்றிக்கிறதுக்காக வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மித்தவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு இன்செக்யூரிட்டி. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க இன்செக்யூரிட்டி மறைக்கிறதுக்காகவும் நம்ம மித்த பீப்பிளை ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜியில் சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்துட்டு எப்படின்னா என்விரான்மெண்ட்லேருந்து வந்திருக்கலாம். லைக் நம்ம சின்ன வயசில் நம்ம வளர்ந்த அந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா, ஃபேமிலியாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோ வந்துட்டு ரொம்ப ஹைலி கிரிட்டிக்கலாக இருக்காங்க, ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் இருந்திருந்தாங்கன்னா அதை பார்த்து வளர்ந்த நம்ம என்னென்னா அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜியில் சொல்கிறாங்க. இதையும் தாண்டி என்ன விஷயம்னா இப்போ ஒருத்தவங்களை நம்ம வந்துட்டு டாமினேட் பண்ணணும், அதாவது நான் தான் அந்த சுப்பீரியர் அப்படின்னு காட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த சுப்பீரியர்ன்றது வந்துட்டு நம்ம நிறையா நம்மளே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தவங்க லுக்கை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது, பார்த்தியா இது என்ன ஒரு மாதிரி சீப்பான கிளாத் போட்டிருக்கான், ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பாரு நல்லாவே இல்லை, அவனோ ஏதோ ஒன்று ரொம்ப கேவலமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்மளே பேசிக்கிறது. இன்னொரு இடத்துக்கு வரது எப்படி வரும் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஓகே ஃபைன் ரொம்ப ரொம்ப லோவர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க போல் கிளாஸ் பற்றி பேசுறது. ரொம்ப ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு காரில் வரா அப்படின்னா ஓ பெரிய பணக்காரன் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ரிச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அசியூம் பண்ணிக்கிறது. ஸோ அவங்க ரிச்சாக இருக்காங்க புவராக இருக்காங்க, நமக்கு அது தேவையில்லாத விஷயம், அதையே நம்ம ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்றத நான் கேட்குறேன் இப்போ. ஸோ இந்த மாதிரி என்னன்னா அந்த ஃபீலிங் சுப்பீரியர் அந்த இடத்துல வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் நல்லா இருக்கேன், ஸோ அவங்க எனக்கு பார்க்கறதுக்கு வந்துட்டு கம்மியாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் புல்லீஸ்லாம் தெரியும் இல்லையா, ஸோ நீங்களே சின்ன வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தன் ரொம்ப வீக்காக இருப்பான், இன்னொருத்தன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பலசாலியாக இருப்பான். அவனை இவன் டாமினேட் பண்ண நினைப்பான், அவன் வேர்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ஆக்ஷன் மூலமாகவோ நிறைய டாமினேட் பண்ண நினைப்பான். ஸோ என்னாகும் அந்த இடத்துலனா அந்த வீக்கான பர்சனை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவான், நீ வீக் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வைப்பான். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்டல் தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவான், அவனை போய் கிண்டல் பண்ணலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னால காசிப் பேசுறது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, இல்லை தேவையான ரூமர்ஸை கிரியேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்டல் கேரக்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு அவங்க ஓன் ரூல்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மோரல் அது வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு இருக்கிறது தான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு இருக்கிறது உங்கள் பார்ட்னருக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேபி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஹைலி மோரல் பர்சனாக இருக்கலாம், மேபி அவங்க பார்ட்னரோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஓகே ஃபைன் இதனால பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இலஷராக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகாத நேரத்தில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அந்த பர்சனுக்கும் ஒத்து போகாத நேரத்துலையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சைக்காலஜியில் சொல்கிறாங்க. ஸோ அது குட்டாகவும் இருக்கலாம், பேடாகவும் இருக்கலாம். லைக் நான் குட்னு சொன்ன மாதிரி நீங்கள் ஹைலி மாரல் பர்சனாக இருக்கலாம், அவங்க பார்ட்னர் வந்துட்டு ஒரு மாதிரி லைக் பண்ணால் ரொம்ப பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டார், பட் ஆனால் ஓகே அப்படின்ற மாதிரினா ஸோ அந்த டைமில் ஒத்து வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு அசம்ஷன் வரும், இவன் ஏன் அப்படி பண்ணுறா இல்லை இவன் ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வளர்ந்த விதமே அப்படி தான் போல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணுறது இது பார்ட்னர் கிட்ட மேக்ஸிமம் வராது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ இல்லாட்டினா வந்துட்டு அன்னோன் பர்சன்ஸ் கிட்டே அதிகமாக நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஓன் ரூல்ஸ் வந்துட்டு மாறுறப்பவும் ஜட்ஜ்மெண்டல் கேரக்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா என்வி, ஃபீலிங் ஆஃப் என்வி, அதாவது பொறாமப்படுற நேரத்தில் ஒருத்தவங்க மேலே ரொம்ப வந்துட்டு ஜெலஸாக ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்கள பார்த்து இல்லை அவங்க லைஃப் ஸ்டைலை பார்த்தோ இல்லாட்டினா அவங்களோட பிஹேவியர் அண்ட் கேரக்டர்ஸை பார்த்தோ ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறீங்க, என்கிட்ட இல்லையே அவங்ககிட்ட இருக்கே அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு தாட் வந்தாலும் நம்ம ஜட்ஜ் பண்ண மனசில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லைக் என்னென்னா ஓ மை காட் அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஸோ அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்கல்ல நான் மட்டும் ஏன் எப்படியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அவங்க ஜாலியாக இருக்காங்க அவங்க சேடாக இருக்காங்க நமக்கு எப்படி தெரியும், லைக் அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா, பட் அதை தான் நம்ம எல்லோரும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங் ஆஃப் என்விலையும் வந்துட்டு ஜட்ஜ்மெண்டல் கேரக்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெயின் அக்செப்டன்ஸ். ஒரு கேங்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆஃப் கேங்கில் இருக்கீங்க, அந்த நேரத்தில் ஒரு 2 பேர் காசிப் பேசுகிறாங்க அப்படின்றப்ப 3வது பர்சனுக்கு காசிப்னா சுத்தமாக பிடிக்காது. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்களேன்றதுக்காக சேர்ந்து அவங்களும் பேசுவாங்க ஈவன் தோ அவங்களுக்கு பிடிக்காட்டாலும். ஸோ அந்த மாதிரி கேங்ஸில் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்லேயோ அக்செப்ட் பண்ணிக்கணும், நானும் வந்துட்டு அதில் ஒன்றா தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜட்ஜ்மெண்டல் பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜட்ஜிங் கேரக்டரே கிடையாதுங்க. லைக் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீங்கள் வந்துட்டு ஜட்ஜே பண்ண மாட்டீங்க யாரையுமே, ஆனாலும் உங்கள் கூட இருக்கவங்க ஜட்ஜ் பண்ணுறனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸாக வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்ம ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும், ஏன் நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் மித்தவங்களை அப்படின்றக்கான காரணம். இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மென்டல் ஹெல்த்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம பாட்காஸ்ட் அதை பற்றி தானே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா மென்டல் இல்னஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் இருக்குது, அந்த பீப்புள் அதிகமாக ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் லைக் வந்துட்டு என்பிடி, அதாவது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். நார்சிசம் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு கௌரவம் இல்லாட்டினா வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆணவம் தலக்கணம் இதனால வச்சுக்கலாம். அவங்கள அட்மைட் பண்ணணும், அவங்கள வார்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர் தான் நார்சிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்பவுமே தனியாக தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. லைக் என்னன்னா, நான் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆள், நான் இப்படி தான் இருப்பேன், நான் பண்ணுறதான் கரெக்டு, மித்தவங்க பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கிற ஒரு ஆள் தான் வந்துட்டு நார்சிஸ்டிக் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்கன்னா, தான் இதாக இருக்கணும், பெருசாக இருக்கணும், அவங்களுக்கு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த அட்மிரேஷனுக்காக மித்தவங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே அந்த சுப்பீரியாரிட்டி வருது இல்லையா? ஸோ அதனால அவங்ககிட்ட அதிகமாக இந்த ஜட்ஜ்மெண்டல் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஈஸியாக வந்துட்டு மித்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்க. அவங்களோட அந்த உடஞ்சு போன செல்ஃப் எஸ்டீமை வந்துட்டு மறைக்கிறதுக்காகவும் டாமினன்ஸை காட்டுறதுக்காகவும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓசிடி பீப்புள், ஓசிடி எக்ஸ்பிளேஷன் தர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி கொடுத்தனால. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம்லி கான்ஷியஸாக இருப்பாங்க, கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்க பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு அன்பர்ஃபெக்டாக ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இம்பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரி. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அவங்க ஓகே இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜட்மெண்டல் ஒரு ஜோனுக்குள்ளே போயிடுவாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிப்ரெசிவ் டிஸார்டர்ஸ், அதாவது டிப்ரெஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ் லைக் யாரானாலும் இருக்கட்டும், அவங்க எப்பவுமே சேடாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க பெசிமிஸ்டிக் லென்ஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க, அதாவது அவங்க ரொம்ப அந்த சேட் மைண்ட் செட்டோட மித்தவங்களை பார்க்குறப்போ அதுவும் ஜட்மெண்டில் தான் இருக்கும். லைக் என்னன்னா, நான் ரொம்ப என் லைஃபே இப்படி இருக்குது, உண்மைக்கான என் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குங்க, இதுவுமே பண்ண முடியல, லைஃப்பில் எடுத்ததெல்லாம் விளங்காமல் தான் போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. அவங்கள பாரு, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களே, இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்கப்பா, இவ்வளோ எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப இவ்வளோ ஜாலியாக இருக்கான், இங்கே ஊர் சுற்றுறான், ட்ரிப்புக்கு போகிறான், அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறான், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களா, அவங்க ஃபேமிலியெல்லாம் பாரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பார்ட்னரை பாரு அப்படி கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நமக்கு இருக்கிற அந்த டெப்ரெஷனால இஷ்டத்துக்கு ஜட்ஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸும் அதிகமாக ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரனாய்டு பர்சனாலிட்டி டிஸார்டர், இதுவுமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி டிஸார்டர் தான். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, லைக் என்னையும் பெருசாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ட்ரஸ்ட் இருக்காது மித்தவங்க மேலே, யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேக எண்ணத்தோடய பார்க்குறது. ஸோ இந்த பீப்புள் கிட்ட வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் கேரக்டர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா யாருமே நம்பிக்கை இருக்காது இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி அவன் டேஞ்சரஸ் அப்படின்ற மட்டும் தான் பிரெயின் எல்லாம் சிஸ்டம் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள், இதெல்லாம் வந்துட்டு மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் இருக்கிற பீப்புளுக்கு வந்துட்டு எப்படி ஜட்ஜ்மெண்ட் கேரக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்ற ரீசன்ஸ். ஓகே ஃபைன், இது வரைக்கும் நம்ம சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் டிஸார்டர் கேசஸும் பார்த்தோம். இதை தாண்டி எப்படி வந்துட்டு நம்மள தப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். லைக் என்னன்னா, நீங்கள் ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் அதுவே தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாஸ் விடுங்க, அதுக்கு முன்னால் ஒரு கேப் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிங்க. அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணணும், அந்த ஒரு செகண்ட் போதும் உங்கள் மைண்ட் மாறுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்டல் அப்படின்ற விஷயத்த உங்கள் க்யூரியாசிட்டியாக மாற்றுங்க. லைக் என்னன்னா, அவன் ரூட் அப்படின்னு சொல்லாமல், அவன் ரூடாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, பட் ஆனால் என்ன காரணம் தெரியலையே, லைக் அவன் ஸ்டோரி என்ன, ஒரு க்யூரியாசிட்டி. அடுத்தவன் ஸ்டோரியை கேட்டு நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, பட் ஆனால் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் க்யூரியாசிட்டி மூலமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ், உங்களுக்கே தெரியணும் நீங்கள் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கீங்க, ஓவர் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் மைண்ட்லேயே வரும், உங்களுக்கு உங்கள் மனசாட்சி பேசும் இல்லையா? ஸோ அதை கேட்டு மாற்றிக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எம்பத்தி, நீங்கள் அவங்களோட பிளேஸில் இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, உங்களை ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாங்கன்னா இவன் மோசமானவன், இவன் ரூடானவன், இவன் ஃபேமிலி அப்படி அப்படின்னு மித்தவங்க உங்களை பேசுகிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதுதான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா காசிப் பண்ணுற தயவு செய்து நிறுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எங்கே காசிப் பண்ணிக்கிறீங்க, ஒரே கேங்கில் இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, பட் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னால் பேசிக்கிறது, அவங்க கூட சுற்றுறது செய்கிறது, அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, அது ஜென்ரலாக வர்ஸ்ட் பிஹேவியர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைண்டடாக இருங்க. ஒருத்தவங்க பர்சனலில் தயவு செய்து தலையிடாதீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சனல் லைஃப்ன்றது இருக்கதா செய்யும், உங்களுக்கு இருக்கலையா? ஸோ உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்க இன்டர்ஃபேர் பண்ணால் உங்களுக்கு நாய்ஸியாக இருக்காதா, கடுப்பாக இருக்காதா? ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்கும். அதனால ஓப்பன் மைண்டடாக இருங்க, யாரோட பர்சனலையும் பெருசாக தலையிடாதீங்க. அது அன்னோன் பீப்புளோட பர்சனலில் ஃபஸ்ட்டு உங்களை கவனிச்சுக்கோங்க, அதுதான் லாஸ்ட் பாயிண்ட். நீங்கள் வந்துட்டு உங்களை பாருங்கள், உங்கள் மேலே இருக்க ஃபால்ட்டையும் உங்கள் லைஃப்பில் இருக்க மிஸ்டேக்கையும் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மித்தவங்களை ஜட்ஜ் பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மித்தவங்களையும் கைண்ட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுங்கள். அண்டு எல்லாருக்குமே ஒரு லைஃப் செகண்ட் சான்ஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அகைன் அவங்க தப்பு பண்ண போகிறாங்களா அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு மாறக்கான சான்சஸும் இருக்கலாம். ஸோ அதனால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு ரெமெடிஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஜட்ஜ்மெண்டல் கேரக்டர் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன், சைக்காலஜி சொல்லுது.
ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது லைக் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னென்னா அந்த பாஸ் பிஃபோர் ஜட்ஜிங், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செல்ஃப் அவேர்னஸ். ஸோ அதெல்லாம் பார்த்து சம்டைம்ஸ் எக்ஸப்ஷனல் கேசஸில் நானுமே பேசுவேன், சரியா, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிப்பேன் ஏன் பேசணும் அப்படின்னு. ஸோ அளவுக்கு அதிகமாக நம்ம காசிப் பேசுறதுனால ஜட்ஜ்மெண்ட் கேரக்டர் ரொம்ப அதிகமாக தான் ஆகும். ஸோ ஒரே இதுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் இன்னொருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதோ இல்லாட்டினா வந்துட்டு அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணுறதோ தெரியாமல் அப்படின்றது வந்துட்டு சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாரையுமே உங்கள் லைஃப்பில் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த டைமே நான் கொஞ்சம் லைட் டாபிக் தான் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த டாபிக் வந்துட்டு சடனாக ஹிட் ஆச்சு, பேசலாம். ஏன்னா பிகாஸ் இந்த டைமில் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் ஜட்ஜ்மெண்டல். ஸோ அதனால சில பேருக்கு ஜட்ஜ் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது, எனக்குலாம் சுத்தமாக பிடிக்காது. என் பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஜட்ஜ் பண்ணால் நான் திரும்ப பேசக்கூட மாட்டேன், அந்த மாதிரி கேரக்டர். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால இந்த டாபிக் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்தேன். ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு நல்ல டாப்பிக்கோட ஃப்ரைடே மீட் பண்ணலாம். அண்டில் த சைனிங் ஆஃப் ஐம் யுவர் ஆதித்யா. ஸோ மறக்காமல் பாட்காஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பாட்டிஃபை, யூடியூப், அமேசான் மியூசிக் அண்ட் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டாபிக்ஸ் ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு டிஎம் பண்ணலாம். நிறையா டிஎம்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். நிறையா பேர் வந்துட்டு கேட்டுட்டு ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. இன்னொன்று நிறையா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அண்டு உங்கள் லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டாபிக்ஸை கொண்டு வரேன். ஓகே, அது வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். குட் நைட், டேக் கேர், பை பை.